மனுஷரால் குறிக்கப்படுகிறவராய் அனுமதிக்கப்படுகிறவராய் எண்ணப்பட்டார். என்னை அழகாக்கும்படியாக, நம்மை அழகாக்கும்படியாக அவர் தரித்திரரார். அவர் அழகை இழந்தார். அவர் படைத்த கரங்களை அவர் அணைத்து எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டார். எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டார். இந்த கல்வாரி சிலுவை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு விஷயம், கல்வாரியுடைய அன்பை நோக்கி பாருங்கள். அவருடைய அன்பை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசமாகிறது. வெண்கல ஸ்தம்பத்தை போல நமக்காக அவர் சாபமாய் தொங்கினார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நன்றி சொல்லலாம். உள்ளத்தின் ஆழத்தில் அவர் செய்த தியாகம் பெரியது. அவர் நமக்காக செய்த தியாகம் பெரியது. தம்முடைய மகிமையை துறந்து வந்தார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தனாய், மகிமை தேவனாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியே வாசம் பண்ண தேவனாய் இருந்தோம். எனக்காக நமக்காக அவர் தம்மை தாழ்மையாக்கி அடிமை திருவடுத்து மாம்சசாயா ஒரு அடிமையின் மனிதனை போல வருகிறார். சிலுவையில் மரணவர் என்ன நம்மை அவருடைய கீழ்ப்படுவதாலே நானும் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் நிமித்தமாய் பாவம் இந்த உலகத்திற்கும் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவன் வந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே சேருகிற சிலாக்கியம் நமக்கு உண்டானது. Thank you, Jesus. Remember, thank you, Jesus. வேடிக்கை பார்க்க அப்பாவை மட்டும் பாருங்க. அவர் அன்பை பாருங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடும்போது நான் காணப்படுவேன் என்று அவர் உங்களுக்கு சொன்னார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல.